வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் பெயர் பிரவீன், வயது 26. தபால் துறையில் சென்னையில் அரசு வேலையில் இருக்கிறேன். இந்த கதையின் நாயகி ஜெயசுதா. பாதுகாப்பு காரணங்களுக்காக பெயரை மாற்றி எழுதி உள்ளேன். நான் அண்ணா நகரில் ஒரு வீட்டின் மாடியில் தங்கி உள்ளேன். எனக்கு எதிர் வீட்டில் குடியிருப்பவள் தான் ஜெயசுதா, வயது 38. ஐயர் மாமி, சொல்லவே வேண்டாம், அழகோ அழகு தான். 2 குழந்தைகள், ஒருவன் 7வது படிக்கிறான், மற்றொருவன் 4வது படிக்கிறான். கணவன் அரசு துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக உள்ளார். இவளும் ஒரு தனியார் துறையில் பெரிய வேலையில் இருக்கிறாள். சுருக்கமாக சொன்னால் ஜெயசுதா பார்ப்பதற்கு சினிமா நடிகை ரம்யா நம்பீசனை போல் இருப்பாள். சரி, ஓகே, இன்றோ போதும், கதைக்குள் செல்வோம். எதிரெதிர் வீட்டில் இருப்பதால் தினமும் பார்த்து கொள்வோம். நான் தினமும் காலையில் ஜாக்கிங் செல்வேன், அவரது கணவரும் வருவார். 2 பேரும் அரசு துறையில் இருப்பதால் சீக்கிரமே பழகிவிட்டோம். ஒரு நாள் வீட்டிற்கு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்தார். நானும் ஹாய் ஆண்டி என்றேன். அவளும் ஹாய் என்றாள். பிறகு கணவர் டீ கொடுக்க சொல்லிவிட்டு குளிக்க போயிட்டார். அவள் டீ கொண்டு வந்து கொடுத்து விட்டு என்ன பார்த்தா, உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுதான்னு கேட்டாள். நானும் இதென்னடா வம்பா போச்சுன்னு, சரி அக்கானு கூப்பிட்டவான்னு கேட்டேன். சரி அக்கானே கூப்பிட்டு என்றாள். பிறகு டீ குடித்து விட்டு நானும் வந்து விட்டேன். அதன் பிறகு அடிக்கடி வீட்டிற்கு போவது, பையன்களுடன் விளையாடுவது, கணவருடன் பேசிக் கொண்டிருப்பது என்று போய்க் கொண்டு இருந்தது. அவளும் பேசுவாள், ஒரு வித ஈர்ப்பான புன்னகையுடன் பேசுவாள். ஒரு நாள் அவர் கணவர் ஏதோ வேலை விஷயமாக டெல்லி போய் இருந்தார். அப்பொழுது 2வது பையனுக்கு நைட் பயங்கர காய்ச்சல். அவள் வந்து, டேய் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனும், நைட் டைம் வேற, துணைக்கு வரியா என்று கேட்டா. நானும் உடனே வாங்க அக்கா போவோம்னு சொன்னேன். ஒரு முறை முறைச்சிட்டு, கவும்பி வாடா கீழே நிக்குறேன்னு போயிட்டா. நானும் கவும்பி பெரிய பையனை வேலைக்காரி கிட்ட விட்டுட்டு நாங்க 3 பேரும் போனோம். போய் பார்த்துட்டு ஃபீவர், திரும்ப வரும் போது ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்க எதுக்கு கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன்னு சொன்னேன். என்னன்னு கேட்டா, ஒண்ணுமில்லைன்னு சமாளிச்சுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உன் மொபைல் நம்பர் குடுடா, எதுனா கால் பண்றேன்னு சொன்னா. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ போயிட்டு மிஸ்டு கால் கொடுத்தா, நானும் சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் வீட்டுக்கு போய் தம்பிக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன். இப்ப ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொன்னா. என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லி பிரிச்சு பாக்குறீங்கன்னு கேட்டேன். ஒரு லவ் ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கு அப்புறம் டெய்லி ஹாய் பாய் மெசேஜ் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருந்துச்சு. நானும் வீட்டுக்கு போயிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டே சைட் அடிப்பேன். நல்லா வம்பு இழுப்பேன். அவளும் முறைச்சு பார்த்து சிரிப்பா. அப்புறம் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு நாள் மெசேஜ்ல கேட்டா, லவ்லாம் பண்ணி இருக்கியான்னு. இதுவரை இல்லைன்னு சொன்னேன். அப்போ இனிமேனு கேட்டா. நான் உடனே உங்கள மாதிரி இருந்தா லவ் என்ன, இப்போவே கல்யாண பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அடி ராஸ்கல், அக்கா அக்கான்னு என்னையே சைட் அடிக்கிறியான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. ஏன் அடிக்க கூடாதுன்னு கேட்டேன். அடிப்ப என் புருஷன்ட கேட்டு அடி அப்படின்னா. நானும் புருஷன்ட கேட்டு அடிச்சா தாங்குவீங்களான்னு டபுள் மீனிங்ல கேட்டேன். அவ புரிஞ்சுக்கிட்டு சீ நாட்டி ராஸ்கல் போடான்னு போயிட்டா. அப்புறம் பேச்சு இதே மாதிரி செல்ல, விளையாட்டு வம்பு இழுக்குறன்னு இட்டியே கண்டினியூ ஆச்சு. நானும் டெய்லி போவேன். அவ புருஷண்ட எப்போதும் போல பேசுவேன், பையன்ட விளையாடுவேன். அவ ஒரு ஏக்க பார்வையோட இருப்பா, பேசுவா. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குறப்போ ஒரு நாள் நைட் பேசும்போது, உன்னை பாக்குறப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஐ அம் அன் லவ் வித் யூன்னு சொல்லிட்டேன். அவ என்னடா லூசு மாதிரி பேசுறன்னு சொல்லிட்டு போயிட்டா. வேற ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணலை. அப்பவோ தெரிஞ்சிருச்சு செல்லத்துக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பயப்புட்றான்னு. அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எப்பொழுதும் போல போவேன்.
அவ என்னை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணா. நானும் வாடி போடின்னு பேசுற அளவுக்கு முன்னேறிட்டேன். ஏண்டி சரியா பேச மாற்றன்னு கேட்டா ஒண்ணுமில்லை மட்டும் சொல்லிட்டு போயிடுவா. என்னால முடியல, ஐ நீட் யூ சொல்லிட்டேன் ஒரு நாள். அதுக்கும் பையத்தியம் மனச அலைபாய விடாம ஒழுங்கா அடுத்த கட்டமா மேரேஜ் பண்ணிக்கோ, அதான் வேலை இருக்குல அப்டின்னு சொன்னா. எனக்கும் நீ தாண்டி செல்லம் வேணும் ப்ளீஸ்னு சொன்னோன். வேற எவளும் வேண்டாம்னு சொன்னேன். நீ திருந்த மாட்டடா பொறுக்கின்னு போயிட்டா. ஒரு நாள் அவ புருஷன் எப்பயும் போல வேலை விஷயமா டெல்லி போயிட்டாரு. அவ மட்டும் நைட் ஒரு பங்கன் போயிட்டு வரும்போது பைக் பிரேக் டவுன் ஆகி நின்னுடுச்சு. மழை வேற பயங்கரமா பெய்யுது. அப்போ எனக்கு கால் பண்ணி அவ வேலைக்காரி கிட்ட சாவி வாங்கி அவ காரை எடுத்துட்டு வர சொன்னா. நானும் போனேன். போய் பைக் லாக் பண்ணி பக்கத்துல சேப்பா விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்தேன். வரும்போது பாதில கார நிப்பாட்டி ஏண்டி என்னை புரிஞ்சுக்க மாட்ற, ஐ லவ் யூ செல்லம்னு பிரகாஷ் ராஜ் டயலாக் சொன்னேன். அவ பொறுக்கி சொன்னா புரிஞ்சுக்கடான்னு சொல்லி வாய மூடல. மழை வேற 2 பேருக்கும் பயங்கர ஏற ஆரம்பிச்சுருச்சு. 15 மினிட்ஸ் அப்புறம் விட்டேன். அவ திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணா. என்ன இருந்தாலும் என் அழகு ராணி ஜெயா ஒரு மிக பெரிய ஆசை ராணிதான். அப்புறம் ஈவ்னிங் வீட்டுக்கு வந்துட்டேன். இது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அவ புருஷன் இல்லாதப்போ.